ஹாய் நண்பர்களை, நீங்கள் சோமா இருந்தால் நாங்கள் சோமா இருக்கோம்னு நம்புகிறோம். இன்றைக்கு நான் சமையல் வீடியோ தான் காட்ட போகிறேன். வாங்க போகலாம் காணொலிக்கு. நான் மரக்கறி தான் சமைச்சு காட்டுறேன். என்ன இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் இன்றைக்கு மரக்கறி கறி சமைக்க போகிறோம். என்ன கறி இன்றைக்கு நான் காட்ட போகிறோம் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம் போகலாம். இன்றைக்கு நான் முருக்கங்காய் தான் பொரிச்ச குழம்பு மாதிரி தான் வச்சு காட்ட போகிறோம். இன்றைக்கு என்ன ரெசிபின்னு சொன்னால் முருக்கங்காய் பொரிச்ச குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கு கோவைக்காய் பொரிச்சு போடுறதுக்கு கோவைக்காய் பொரிச்ச குழம்பு, கோவைக்காயும் போட்டு முருக்கங்காயும் போட்டு பொரிச்சு செமையான குழம்பு தான் இந்த ரெசிபி என்று வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, அதுக்கு 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கிறேன். முருக்கங்காய் கறிக்கு பொரிச்சு போடுறதுக்கு உள்ளி நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல குட் ஃப்ளேவராகவும் இருக்கும். நீங்கள் செய்து பாருங்க. இப்போ அதுக்கு பாருங்க, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் பால் 3 கறி வைக்கிறதுக்கு, முருக்கங்காய் கறி, பீட்ரூட் கறி, பருப்பு கறிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு பாருங்க, நல்லா தாளிக்க பானம் எல்லாத்துக்கும் எல்லா மரக்கறியும் செய்ய போகிறோம். இப்போ முருக்கங்காய் பொரிச்ச குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தாளித்து போடுறதுக்காண்டி வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பாருங்க, கோவைக்காயை பாருங்க, நீங்கள் பார்ப்பீங்க கோவைக்காய் உருளை கிளி தான் சாப்பிட்றது. நான் சின்ன பிள்ளையில் பார்த்தது, ஒரு மரத்துலேருந்து கிளி சாப்பிட்டு கொண்டு இருந்தது. இப்போ எல்லாம் எங்களோட அம்மா முந்தி வெண்டிக்காய் குழம்பு தான் வைக்கிறவா, கோவைக்காய் குழம்பு வைக்கிறதில்ல. இது எந்த ரெசிபி, நான் கண்டுபிடிச்ச ரெசிபி. சில பேரும் செய்கிறவையா அப்படி. இப்போ நீங்களும் உங்களுக்கு நீங்கள் செய்கிறேன்னா அதை எழுதுங்க. எனக்கு தெரியாதானே நீங்கள் செய்வீங்களோ செய்யலையோன்னு எனக்கு தெரியாது. இது நான் ஸ்பெஷலாக செய்கிறேன்னா நல்லா இருக்கும். பாருங்க, அதான் பட்டு கொஞ்சம் பட்டிஞ்சு பாருங்க, கொஞ்சம் பட்டி வச்சுருக்கிறேன், சில கொஞ்சம் பட்டாமல் வச்சுருக்கேன். இங்கே அதான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்காண்டு பாருங்க, கொஞ்சம் வடிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கு இங்கே பாருங்க, அப்புறம் பீட்ரூட் கறியும் வைக்க போகிறேன். பீட்ரூட் கறி நல்லா வதக்கி வெங்காயம், மிளகாய், இவன் வெங்காயம் மிளகாய் போட்டு வதக்க போகிறேன். வதக்கி நல்லா பொரிச்ச குழம்பு மாதிரி பொரிச்சு கொஞ்சம் தாளித்து கொஞ்சம் வெள்ளைக்கறி, பால் வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். நல்லா இது கொஞ்சம் தாளிக்கணும், நல்லா வதங்க விடணும். கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி கொண்டு வந்தால் செமையான பீட்ரூட் கறி, வெள்ளைக்கறி அந்த மாதிரி இருக்கும். வெள்ளை ரைஸோட சாப்பிட சூப்பராக இருக்கும். எங்களோட குட்டி மாக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் பீட்ரூட் கறி, எந்த மூத்த மாக்கும் பிடிக்கும். அதுக்கு பொரிச்சு வேறு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி போட்டு வதக்க போகணும். அதுக்கு பிறகு பீட்ரூட் போட்டு வதக்க போகிறேன். ஒன்றா நான் சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். எண்ணெய் இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் எண்ணெய் இப்போ பீட்ரூட் வதக்கி வெள்ளைக்கறி மாதிரி வைக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் போடுறேன். கொஞ்சம் கையில் விட்டு நீங்கள் போடக்கூடாது, தீயை கொஞ்சம் குறைக்க வேணும். என்னை மூத்தில் பட வலி கட்டுறேன். பாருங்க, கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுறேன். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் உள்ளி போட போகிறேன். சோம்பு உங்களுக்கு உள்ளி போட்டு இப்படி கொஞ்சம் அப்போ தான் வதங்கி நல்லா வரப்போகுது. சூப்பராக வதங்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் தாளித்த பிறகு தான் வீட்டில் போட போகிறேன். முருக்கங்காய் போட போகிறேன். முருக்கங்காய் வட்டி வச்சுருக்கிறேன், கழுவி நீட்டாக கவனமாக இருக்கணும். இதில் தண்ணி இருக்கும். பாருங்க, அப்படி போட போகிறேன். என்ன பையன் முகத்தில் பட்டு விட்டா சரி, சமைக்க கவனமாக சமைக்க வேணும். நீங்கள் சூப்பராக முருக்கங்காய் போட்டுட்டு பொரியுது. பாருங்க, இப்படி பொரிஞ்சு கொண்டு காட்ட முடியும். இப்படி பொரிஞ்சு கொண்டு வருது. எல்லாம் பொரிச்சு எடுத்த அப்புறம்
காட்ட போகிறேன். உப்பு முறுக்குங்காய் பொரிச்ச எடுத்த பிறகு கோவக்காய் பொரிச்ச பிறகு அதுக்கு பிறகு குழம்பை நான் ரெடி பண்ணுவேன். காட்டுறேன் முடிவாக. இப்போ நான் பீட்ரூட் கறி என்றேன், பீட்ரூட் வட்டின வீட்டில் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. வெங்காயம் வதங்கிட்டு பார்த்துருக்கீங்க. காட்டுக்கு ஸ்டோவ் பண்ண முடியா? வெங்காயம் நல்லா வதங்கி சூப்பராக வந்துட்டு வதங்கினோட வீட்டில் போட்டு கொஞ்சம் வதக்கணும். வீட்டில் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோத்துக்கு தான் அப்போ தான் நல்ல ஜம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும், ருசியை கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட வதக்க வேணும். 10 minutes கிட்ட வதக்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின பிறகு பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பீட்ரூட் வதங்க போட்டேன்னா இப்போ வதங்கிக்கு அரைக்கரண்டி அளவு உப்பு போட போகிறேன். அப்போ தான் கூட அந்த வதங்கிக்கு போட்டிங்கன்னா வதங்கும். நல்ல வதங்கி வடிவாக வரும். வடிவாக வதங்கட்டும். இன்னொரு 5 minutes வதங்கினா தான் நல்லா அந்த ருசியை கொடுக்குங்க. அந்த வதங்கட்டும். ஊரில் ஆசையாக இருக்கும். உங்கள் மரம் இருக்கும், ஓடிப்போ பிடுங்கலாமே. அப்பா மாவு இப்போ இருக்குது, மாமி வீட்டை ஓடி போய் பிடுங்கி கொண்டு வந்து எங்கட வீட்டையும் இருக்குது, எல்லா வீட்டையும் இருக்குது. ஊரில் இருக்குன்னாங்க. கண்டிப்பாக கருவேப்பிலை மரம் கண்டிப்பாக இருக்கும். ஊரில் ஆசையாக இருக்கும். தேவையான எங்களுக்கு சமையலுக்கு எவ்வளோ தேவையோ அதை பிடிங்கி போட்டு ரெண்டு இங்கே வேணுங்க. இங்கே போய் நாங்கள் வாங்கினாங்க. பாருங்க இப்படி இருக்காது, சூப்பராக இருக்குது. இப்போ நான் பீட்ரூட் வதங்க போட்டு நான் இது 2 போட போகிறேன். அதான் உங்களுக்கு சூப் பண்ணுறோம். வாங்க போகலாம். போட்டு கொஞ்சம் காலியாக கொஞ்சம் 5 நிமிஷம் தானே அது இது கூடாது, உடனே போடக்கூடாது. பெருஞ்சீரகங்கள் கொஞ்சம் வதங்கட்டும். பெருஞ்சீரகம் போடக்கூடாது, கொஞ்சம் வாசம் எல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டு நான் அப்படியே காட்ட போகிறேன். பெருஞ்சீரகம் போடுறேன். நல்லா வதங்கட்டும். வெள்ளை ரைஸோட சாப்பிட சூப்பராக இருக்க போகுது. எங்களோட அப்பா வேலைக்கு போட்டால் எங்களோட அப்பாவுக்கு இப்போ வேலையாளர் வந்து சாப்பிட நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை இங்கேயும் நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். கடைக்கு போனால் கடையில் வாங்கலாம். இப்போ வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, இன்றைக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னா கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகள் உங்களோட அப்பாவுக்கு எல்லாம் சமைச்சு கொடுங்க. அதை விட சந்தோஷம் இல்லை. பையன் எங்கேயும் போகலாம், எத்தனை வயசுலேயும் எங்கேயும் போகலாம், டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம். இப்படி உங்களுக்கு அப்பா பிள்ளைகள் இருந்தால் அதுக்கு சந்தோஷமாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இல்லை அதுதான் நான் இன்றைக்கி எங்களோட அப்பாவுக்கு நான் சமைக்கிறேன். இன்றைக்கி முறுக்குங்க பொரிச்ச குழம்பு, பீட்ரூட் கறி, பருப்பு கறி, வெள்ளை ரைஸ், அப்பளம் மிளகாய் எல்லாம் சமைக்கிறேன். உங்களோட அப்பா வந்து சாப்பிடணும். எல்லாம் சமைச்ச பிறகு நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறோம். எல்லாம் இப்போ பருப்பு கறி ஒரு அரையாக விட்டுனா காட்டுமா. பருப்பு போட்டு முதல் ஊற வைக்கணும் 5 minutes. அந்த பருப்புன வாசம் போவதையும் கழுவுவாலாம். கழுவிட்டு வடிவாக 10 minutes கிட்ட ஊற வச்சுட்டு டக்குன்னு அவிக்கும். இப்போ உள்ளி போட்டு வடிவாக அவிஞ்சு சூப்பராக வந்துட்டு பாருங்க. அவிஞ்சு ஒன்றுக்கு காட்ட போகிற சோகணும். அதோட கொஞ்சம் 2-3 பச்சை மிளகாயும் போடலாம். அதையும் சேர்ந்து அதுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட போகிறோம். பருப்புக்குள்ள போடணும். ஒரு கரண்டி அளவு உப்பு, அதுக்கு தேவையான உப்பு. வடிவம் ஸ்பைசி அது என்ன கொஞ்சம் 2 பச்சை மிளகா போட்டனால இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கும். பருப்பு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். பருப்பு கறி அதாவது குட்டிப்புளிகள் இந்த சாப்பாடு மாதிரி இருக்கும். பருப்பு கறி கூட போடாங்க, வைக்கும் குட்டியாக இருந்தால். நான் 2 போட்டிருக்கேன். உள்ளி மிளகு குத்தினால் அதையும் போடுறேன். கடுகு அதையும் போடுறேன்.
போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் மூண்டு பாருங்கள் எப்படி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். 4 அடுப்பு இருக்குங்க அதுக்கு. நான் பாருங்கள் ஒரு அடுப்பில் வீட்டுக்கு கறி வைக்கிறேன், ஒரு அடுப்பில் எல்லாம் முறுக்குங்க கோவைக்காய் எல்லாம் பொரிக்கிறேன், இந்த பருப்பு கறி வைக்கிறேன். என்னை வீட்டுக்கு கறியை வைக்கிட்டு குழம்புக்கு ரெடி பண்ண உண்டாக்கணும். ஏன்னா லேட் ஆகிடும் நினச்சி. அப்படி நீங்களும் பார்க்க சமைச்சு பழகுங்க. ஒன்றும் தெரியாதாண்டி இருக்கக்கூடாதுங்க. நானும் ஒன்றும் தெரியாதாங்க. பிஃபோர் நான் செல்லமாக வந்தேன்னா எங்கள் அம்மா ஒரு கிழங்கு கிச்சனுக்கு விடையில சமையும் கொண்டு ஒரு கிளம்பு விடையில நானாக என்ற ஒன்று ஐடியாவில் தான் நானே சமைக்க பழகினேன். எல்லோரும் தெரிஞ்ச வரையில் முயற்சி செய்வோம். முயற்சி செய்து நீங்களும் சமையல் பழகுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். உங்களோட அப்பா பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம். நடுவில் கடையில் வாங்கக்கூடாது. கடையில் வாங்குறது ஒரு சந்தோஷம் வேண்டாம். வீட்டில் சமைச்சு கொடுக்குறோம் அதை விட சந்தோஷம். சமைச்சு நேரமாக சாப்பிடும்போது ஹாப்பியாக இருக்கும். மேடம் சரிங்க சூப்பராக வருது. இப்போல்லாம் நான் காட்டுறோன்னு சொன்னாங்க. இப்போ வீட்டுக்கார சூப்பராக வதங்கிடுது. அதுக்கு காட்ட கொடுக்க முடியும். வீட்டுக்காரங்க இவாங்க எப்படி வதங்கு வரல இவாங்க இப்படியை பார்த்து நீங்கள் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் உண்டு சூப்பராக இருக்குஞ்சுவாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குஞ்சுவாங்க. ஒழிச்சுட்டு காட்டுறேன். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதான் நான் 2 பச்சை மிளகாய் போட்டேன். நான் வதக்கிட்டேன். இப்போ கூட நம்முடைய மில்க் விடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக விட போகிறது. மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட விடக்கூடாது. எனக்கு ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு 3 கரண்டி விட போகிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். சூப்பராக இருக்குது. வேண்டாம் வித்தியாசம். நீங்களும் இப்படி செய்யுங்கோ. அந்த மாதிரி இருக்கும். செய்து பாருங்க. ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு மாதிரி செய்வேன். சில பேர் வதக்காமல் தண்ணி போட்டு அவிச்சு திறப்பு எல்லாம் முறைக்கின பிறகு திருப்பி தாளித்து போடுற மாதிரியும் செய்வேன். ஆனால் இப்படி செய்யுங்கோ. சாப்பிட இன்னும் ருசியை கொடுக்கும். வெள்ளை ரைஸுக்கு என்ன ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட்டுக்கு சொல்லுங்க. பருப்பும் ரெடி ஆகிட்டுது. இவங்க இப்படி வத்தி வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் மில்க் போட்டு ரெடி ஆகிட்டு இந்த கரண்டிக்கு சுடும். இங்கே பாருங்க காடும். எனக்கு இந்த கரண்டி வைக்கக்கூடாது. கூடாது. இந்த கரண்டியில் சமைக்கணும். சந்தை தெரியாத மாறி வச்சுருவோம். கிடக்கும் பக்கத்தில் மாறி வைக்கிறோம். இதுக்கு இது மரக்கறிக்கு வந்து கடுங்க சூப்பராக இருக்கு. தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். முருங்கங்காய் குழம்புக்கு தான் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஆக்கள் அந்த எல்லாம் கூட்டாக சேர்த்து வைப்பேன். கொண்டா போட்டு தண்ணி மில்க்கு கலந்து பால் எல்லாம் போட்டு முருங்கங்காய் எல்லாம் போட்டு அப்படி எல்லாத்தையும் கலந்து போட்டு அப்படி குழம்பு வைப்பினா நான் இப்படி தண்ணியில் செய்வேன். வடிவாக பாருங்க. இதில் தான் யம்மியாக வரும். இப்படி செய்து பாருங்க யம்மியாக வரும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிஞ்ச பிறகு வெங்காயம் இப்போ தாளிக்க போகிறேன். உள்ளி பச்சை மிளகாய் வெங்காயம் ஏன்னா முருங்கங்காய்க்கு தாளித்தா நல்லா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் வடிவாக செய்வேன். கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். ஓகே தாளிக்க காட்டுறேன். வீட்டு கட்டுங்க வடிவா. வெண்டிக்காய் பொரிச்சு குழம்பு வைக்கிற மாதிரி கோவக்காயை பொரித்து முருங்கங்காய் போட்டு வைங்க. கோவக்காய் தக்காளி பழம் முருங்கங்காய் கோவக்காய் தக்காளி பழம் போட்டு செம்மையாக உள்ளியும் போட்டு பொரித்து குழம்பு வைங்க. சூப்பராக இருக்கும். இங்கே வேணும் அப்படி இருக்கானு இங்கே வேணும் கடும் அப்படி இருக்கானு வேணும். என்ன சூப்பராக இருக்குது. சூப்பராக வடியாக வந்துட்டு எடுக்க காப்பா போகணும். இப்போ வடிவாக பொரிஞ்சிட்டு
எந்த மகள் சிரிப்பு காட்டுறா மன்னிக்கவும் சமைக்க ரெசிபி சொல்லிக்க சிரிக்கிறா அன்னைக்கக்கூடாது. எந்த மகள் சிரிப்பு காட்டுவாங்கோ. இங்கே பாருங்க சூப்பராக வந்துட்டுது. படியாக பொறிஞ்சிட்டுது. நான் இப்படி எண்ணெய் பேப்பர் ஒன்று போட்டு எடுக்கிறேன். சூப்பராக பொறிஞ்சு வந்துட்டுது. ஓகே சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா. சில பேர் தாளிச்சு செய்யணும். நாங்கள் பொறிச்சிட்டு இன்னும் நல்லா இப்படி பேப்பர் போட்டு வைங்கோ. அப்போ இன்னும் சூப்பராக இருக்கு. ஓகே இப்போ பாருங்க அப்படி இருக்கு. அப்படி இருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அதான் அப்பளமும் பொறிக்கிறேன். இப்போ அப்படி சூப்பராக வருது அந்த அப்பளம். ஓகே சூப்பராக வருது. இந்த காட்டுங்க அப்பளம் ஒரு க்ளாஸ் சூப்பராக வருது. இல்லாமல் எடுத்த பிறகு சர்வ் பண்ண போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம் முதல் வெங்காயம் தாளிஞ்சிட்டுது. இப்போ கருவேப்பிலை போட்டேன் நான். இப்போ கருவேப்பிலை சிரிப்பு காட்டக்கூடாது. சமைக்க சிரிப்பு காட்டு. இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கு. தாளிக்குது. ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் போடுறேன். வடிவா சோ பண்ணுங்க. கேமரா மூவ் ஆனது. பெருஞ்சீரகம் போட்டிருக்கு. விளாட்டு புள்ளியலங்கோ அதான் பெருஞ்சீரகம் போட்டாச்சு. பெருஞ்சீரகம் கருவேப்பிலை வெங்காயம் உள்ளி 2 பச்சை மிளகாய் 2 தாளிச்சுட்டு வடிவ தாளிச்சாட்டும். இதுதான் முருக்கங்காய் கறிக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக தாளிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் இருக்கிறப்ப மிஞ்சால நிப்பாட்டும். மிளகா பொரிச்சேன். 5 வேணும் மிளகா பொரிச்சு எல்லாம் பொரிஞ்சிட்டு சூப்பராக. இப்போ உள்ளியும் வட்டி வச்சிருக்கு. இதுவும் முருக்கங்காய் கறிக்கு பொரிச்சு போட போகிறேன். செப்பரேட்டாக தான் பொரிச்சு போட போகிறேன். அதையும் போடுறேன் பொரிக்க. நீங்கள் கொஞ்சம் தீயை கொஞ்சம் குறைச்சி விட வேணும். பாருங்க சரணியா காட்டு கொஞ்சம் வடிவா தீயை குறைச்சி கொஞ்சம் வடிவா விட வேணும். இல்லாட்டி நீங்கள் பக்கத்துலேயே நிற்க வேணும். பிறகு எரிஞ்சு விட்டுற முள்ளி கொஞ்சம் பொரிஞ்சு எடுத்த பிறகு நாங்கள் சோ பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ஒரு கரண்டி அளவு தூள் போட்டேன்னா போட்டுட்டு எனக்கு கூட போடக்கூடாது. ஒரு கரண்டி அளவு தூள் இருக்கட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். கொஞ்சம் அது கொஞ்சம் அவிஞ்சு தூள் வாசம் போகட்டும். அதுக்கு பிறகு தக்காளி பழம் வெட்டி போட போகிறேன். இதுக்குள்ளே தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறேன். பாருங்க நான் முதல் தண்ணி உரைச்சிட்டு தூள் போட்டு விட்டேன்னா அது கொஞ்சம் தூள் வாசம் போடுறதுக்கு. இப்போ இந்த 3 தக்காளி பழத்தையும் போடுறேன். அது சாரி அவிஞ்சு வரைக்க நாங்கள் பாருங்க இப்படி பொரிச்சிருக்கிறோம். பாருங்க இவங்க இப்படி பொரிஞ்சிருக்காண்டு முருக்கங்க சூப்பராக பொரிஞ்சிருக்கு. அதையும் போடுறேன். போல முருக்கங்காயும் போடுறேன். கோவக்காயும் போடுறேன் பொரிச்சதை. போட்டுட்டு தாளிச்சதும் கொஞ்சம் போட போகிறேன். போட்டுட்டு இப்படி கொஞ்சம் படிவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். படிவாக அவிஞ்சு பாருங்க. கொஞ்சம் இறக்குற மூட்டம் பொரிச்ச உள்ளி போடுவேன். படிவாக பார்த்தீங்களா. ஓகே சூப்பராக இருக்குது. இப்படி நீங்களும் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். செய்து ஃபேமிலியோடு இருந்து உங்களோட பிள்ளைகளும் கூட அப்பாக்களோ சாப்பிடுங்க. செம்மையாக இருக்க போது. இப்போ எங்கள் அம்மாவில் செய்துட்டேன். இப்படி கொஞ்சம் அவிஞ்ச பிறகு இப்படி வந்தாலும் உங்களுக்கு பார்ப்போம். இவங்க இப்படி இருக்காண்டு சூப்பராக வந்துட்டு. இப்போ நான் உப்பு போடுறேன். ஒரு கரண்டி உப்பு. சூப்பராகவே இருக்குது. பாருங்க பொரிச்ச உள்ளியும் போடப்போம். காட்டுமா பொரிச்ச உள்ளி. பொரிச்ச உள்ளியும் வச்சுக்கலாம். அதுவும் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். நல்ல வாசமாக இருக்கும். இப்படி செய்துங்க. நீங்களும் செய்து உங்களோட ஃபேமிலியோட செம்மையாக சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு. ரைட்டுக்கா சோ பண்ணுறோம் உங்களுக்கு. வந்துட்டு கறி காட்டுங்க. அப்போ நான் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுக்கிறேன். அதுவும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி கூட போகிறேன்.
தேங்காய் பால் விட்டு சமையுங்கோ. தேங்காய் பால் நல்லா ஜமையாக இருக்கும். அதுக்காண்டி நெடுகாலம் இங்கே பாவிக்கக்கூடாது, இருந்துட்டு நாங்கள் பாவிக்கலாம். மற்ற நேரம் கோமை மில்க் தான் வாங்குறோம். என்ன 2% மில்க் வாங்கி பாவிக்கிறோம் நாங்கள் கறிக்கு. ஸோ எந்த நேரமும் பாவிக்கிறதில்ல எல்லா கறிக்கும். தேங்காய் பால் கூடாது, தேங்காய் பால் இங்கே இந்த குளிருக்கு கூடாது. சில கறிக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ சூப்பராக வந்து பர்த்டேக்கு நான் இப்படி என்ன காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க இப்படி பிரட்டல் கறியாக வந்துட்டு முருக்கங்காரி இப்படி பிரட்டெல்லாம் வைக்க வேணும். பொரிச்சு வைங்கோ, சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு எங்களோட அப்பா வேலையிலேருந்து அடித்தவரை என்ன மாதிரி லஞ்சுன்ட்டு பாவம் அவருக்கு லேட் ஆகுது. எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் வைக்கின பிறகு எங்களோட அப்பா வர போகிறேன், நாங்கள் கூப்பிட போகிறோம் ஃபோன் அடிச்சு எல்லாம் அப்பா சோப்பு வந்து சாப்பிடைக்க. இப்போ சூப்பராக வந்துட்டு நீங்களும் இப்படி செய்யுங்க. எங்களோட அப்பா இப்போ வந்துட்டார் வேலையால். இப்போ எங்களோட அப்பாவுக்கு பசிக்குது பாருங்க. அப்பா இன்றைக்கு அப்பா ஒரு வித்தியாசம். ஏன்னா எங்களோட அப்பா ஒரு ஸ்வேட்டர் எல்லாம் போட்டிருக்கேன் இன்றைக்கு. குளிர் நான் மேலே குளிர் பசி சரியா பசிக்குது. குளிருக்கு வடிவ இதை ஸ்டைலில் பார்க்கக்கூடாது. வடிவெல்லாம் போட்டுலாம் புட்டு கட்டி இப்படியெல்லாம் குளிருக்கு நிற்கும். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கிழமை ஃபுல்லாக மிளக்கறி வேறு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை எங்கள் அப்பா நாள் வந்தது. அப்பவும் நல்லா மிளக்கறி சமைச்சா நாங்கள் வீடியோ போடலாம் போட்டது லேட் ஆகிட்டு. இன்றைக்கு மிளக்கறினா நல்லா இருக்கும். மஞ்சள் மிளக்கறி எங்களுக்கு விருப்பம். இந்த வைபம் விரும்பி சமைப்பா ஐயாக்கா இந்த எங்கட ஐயா பாவம் ஐயா நினைச்சு அழுக வரும். ஐயாக்க இவ்வளவும் செய்யலாம். அப்பா என்ன பெத்த அப்பாவுக்கு எதுவும் செய்யலாம். ஐயா பாவம் ஐயா பற்றி ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஐயா நினைவு நாளுக்கு படிவா செமையாக சமைச்சு சாப்பிட்றோம். சாப்பாடு சமைக்கிறோம். ஐயா நினைச்சாலே கண்ணீர் வரும். ஐயா நினைச்சா பாவம் ஐயா அவ்வளோ கஷ்டப்பட்டு. இங்கே பாருங்க காட்டுங்க முருக்கங்காய் கறி என்ன சமைச்சேன்டா. முருக்கங்காய் கறி, முருக்கங்காயும் கோவக்காயும் தக்காளி பழம் போட்டு பொரிச்ச குழம்பு. இப்போ பாருங்க பீட்ரோல் அப்படி இருக்குது. பீட்ரோல் பருப்பு. இப்போ பாருங்க பருப்பு. இப்போ தயிர் தக்காளி பழம் சம்பளம் செய்து தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், கொரியாண்டர், ஜோக்கெட் என்ன பிளைன் ஜோக்கெட், அப்பளம், மிளகாய் எல்லாம் பொரிச்சிட்டோம். எங்களோட அப்பா இப்போ செம்ம பசியாக இருக்குது. இப்போ எல்லாம் சொல்ல நேரம் இல்லை என்ன ஐயா டக்குனு சாப்பாடு போடுங்க. ஏன்னா நல்ல லேட் ஆகிட்டு லஞ்சு நல்ல லேட் ஆகிட்டு அப்பாவுக்கு இப்போ சாப்பாடு போட போகிறோம். அப்பா சாப்பிட போகிறேன். நீங்கள் கோவைக்காய் சாப்பிட்றீங்களா? கோவைக்காய் வந்து கிளிக்கு தான் கொடுக்குறது. நாங்கள் வந்து சின்ன கிளி வளர்க்கே பழுத்த பிறகு சாப்பிட்றாங்க. உடைந்தி ஆக்கலாம் அந்த கோவைக்காய் சாப்பிட்றது. ஆனால் கோவைக்காய் வதக்கி சமைச்சா நல்லா இருக்கும். நாங்கள் கோவைக்காய் பிடிக்கும். எங்களோட ஊர்லேயும் இப்போ வந்துட்டு சமைக்க கோவைக்காயால் நல்லா இருக்கும். நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க கோவைக்காய், சிக்கன் கோவைக்காய் சாப்பிட்றேன். ஒயிட் ரைஸ் போடுறேன், கொஞ்சமாக பரிமாறணும். அப்பாவுக்கு தேவையான அப்பா எடுப்பார். என்னப்பா ஹாய் அப்பா. கொஞ்சம் கூட போடக்கூடாது. கொஞ்சம் இல்லைங்கட பிள்ளைகளுக்கும் பழக்கி இருக்கிறேன். கொஞ்சமாக சாப்பிட்டு விருப்பம் பண்ணால் போட்டு சாப்பிடுவோம். அதில் எடுத்து போட்டு அதுக்கு வரையக்கூடாது. அவ்வளோ சோறு எவ்வளோ கஷ்டப்படுறது வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் எங்கேயும் போனாலும் அப்படி தான். கொஞ்சமாக சாப்பிட்டு விருப்பம்னா கூட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கூட போடக்கூடாது. இந்த சாப்பாடுக்கு தானே எவ்வளோ பாடுறாம. ஒரு ரூபாய் சாப்பாடுக்கு உயிரே போகிற மேய்க்கிறேன். தக்காளி பழம் தெரியல, அதனால் கூட பழம் பார்த்து பொறுமை இல்லை அன்றைக்கு போடைக்கெல்லாம் பொறுமை இல்லை, பசிக்குது அப்பாவுக்கு. நல்ல லேட் ஆகிடுங்க லஞ்சு. இப்போ அப்பாவுக்கு பொரிச்சுட்டு நாங்கள் நல்ல மிளகாயை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு எடுக்கிறோம். மோர் மிளகாய் நம்ம முருகை ஊற வச்சு அப்பாவுக்கு அப்பளம் சைட்டுக்கு அந்த சைட்டுக்கு வைக்கிறேன், ரைஸுக்கு வைக்கிறேன், பிளேட்டுக்கு அப்புறம் காணாது. தக்காளி பழம் சம்பளுக்கு சாப்பிடலாம். நீங்கள் ஓடிய சாப்பிடுங்க.
அமுதமாக இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நல்லா பசியில் வந்தால் இன்னும் அமுதமாக இருக்கும். ஆனால் இதுலேயே வைபின் அமுதம் தான் கோவக்காய் சாப்பிட பிக்குது. நீங்களும் சமைச்சு வடிவாக சாப்பிடுங்க. மிளக்கிற சாப்பாடுகள் சேர்ந்து அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வைபு கொஞ்சம் அப்பளம் அப்பா வந்தோடனே தான் நான் சாப்பிட்றேன். என்னப்பா நான் எதாவது சாப்பிட்டாலும் அவள் எனக்காக வெயிட் பண்ணுறான். அப்படி ஒரு வைப் கிடைக்க கொடுத்து வைக்கணும். வேறு எந்த டைம் இல்லாமல் வித்தியாசம் தானே. ரெண்டு இருக்கிறதெல்லாம் கடிச்சு போட்டு போயிடணும். ஆனால் அவள் வெயிட் பண்ணுவான். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்களும் வாங்க. நீங்கள் ஒரு அந்த இது நாங்கள் சமைத்தினாங்க முதல்ல அற்புதம் அம்மா வரைக்கும் நாங்கள் சமைத்தினாங்க. அந்த ரெசிபி காட்டையில் வடிவா கலிசன் அற்புதம் அவங்க அம்மா கலிசன் எல்லாரும் பெரியக்க அவன் அற்புதம் அம்மா எல்லாம் பெரியக்க எல்லாம் சமைத்தினாங்க. இந்த ஃபேமிலி பீச்சில் கொண்டாடிக்க சமைத்தினாங்க. அது சோவ் பண்ணல நாங்கள் இப்போபடியாக சோவ் பண்ணாங்க. வடிவாக பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. எல்லாருமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பட்டு அமர்த்தணும். அப்போத்தான் எப்படி முருக்கங்காய் பொரிச்ச குழம்பு தெரியும். எனக்கு முருக்கங்காயும் கோவக்காயும் பொரிச்ச குழம்பு எப்படி வந்தது எனக்கு தெரியும். கிளி மாதிரி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவேன். இல்லை அப்போதான் எனக்கு அந்த டயர்டும் தெரியாது. உங்களுக்கு தேடி நான் வீடியோ போடுற மாதிரி தான் இருக்கேன். செம்மையாக செய்யுங்க. சந்தோஷம். தேங்க்யூ. பாய். Thanks for watching.